மோகனதாஸ் சுவாமிகளுடைய பொன்மலர் பாதங்களை போற்றி தொழுது இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற அதிபர் அவர்களுடைய திருவடிகளையும் இந்த வேளையிலே போற்றி இங்கே வீட்டிருக்கின்ற பெருமானுடைய மீளா அடியவர்கள் திரு தொண்டுகளை எல்லாம் குறைவின்றி செய்து வருகின்ற அணுக்க தொண்டர்கள் மற்றும் ஆலயங்களிலே தினந்தோறும் பெருமானை மனம் மொழி மெய்களினாலே பூசிப்பவர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தமிழே முருகன் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. முருகப் பெருமான் தமிழ் வடிவமாக அமைந்திருக்கின்ற அளப்பெரும் சிறப்பை நாங்கள் பார்க்கின்றோம். 6 முகங்களையுடைய பெருமான் சிவபெருமான். முருகப்பெருமான் வேறல்ல, அந்த சிவபெருமானே பன்னிருகை பரமனாக முருகப்பெருமானாக வீற்றிருக்கின்ற பெரும் சிறப்புகளை பார்க்கின்றோம். அந்த வகையிலேதான் தமிழிலே உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி வடிவினராக விளங்குகின்ற பெருமானாக கந்தவேள் பெருமானை பார்க்கின்றோம். அதுபோன்று இன எழுத்து 6 திருமுகங்களை உடைய பெருமான் முருகப் பெருமான். 12 கரங்கள் உயிரெழுத்துக்களையும் 18 கண்கள் மெய்யெழுத்துக்களையும் இனெழுத்து 6 திருமுகங்களையும் வெளிப்படுத்தி நிற்க தமிழ் வடிவமாக அந்த தமிழை எல்லாம் அந்த தமிழினாரே போற்றுகின்ற தமிழினாரே வைதாரை எல்லாம் வாழ வைக்கின்ற பெருமானாக கந்தவேள் பெருமான் இங்கே கோயில் கொண்டு வீட்டிலிருந்து அடியார் உள்ள குகையிலே அருள் ஆட்சி புரிகின்ற அற்புதங்களை காணுகின்றோம். ஆகவேதான் முருகப் பெருமானை நாங்கள் தமிழ் கடவுள் என்று எல்லோரும் போற்றுகின்ற மேன்மையினை காணுகின்றோம். இந்த முருகப் பெருமான் ஞான பலமாக இருக்கின்றார். அதுபோன்று விநாயகப் பெருமான் ஞான கொழுந்தாக இருக்கின்றார். ஞான பலம் இந்த தமிழ் வடிவமாக தமிழாக இருக்கின்ற பெருமான் முருகப் பெருமான். அவர் ஒரு ஞான பலம், ஞான பண்டிதர் என்றெல்லாம் போற்றுகின்ற பெரும் சிறப்பு. அதனாலேதான் உமையம்மை கூட நீயே பலம், உனக்கேன் பலம் என்று சொல்லி முன்பு கேட்ட நிகழ்வை நினைத்து பார்க்கின்றோம். ஆகவேதான் முருகப் பெருமான் ஞான பலம் என்றால் விநாயகப் பெருமான் ஞான கொழுந்து. அது எப்படி அந்த ஞான கொழுந்து என்றால் 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்து நிலம்புரை ஓலுமையிட்டனை, நந்தி மகந்தனை, ஞானே கொழுந்தினை என்று சொல்லி பாடியிருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே விநாயகப் பெருமான் ஞான கொழுந்தாக இருக்க முருகப் பெருமான் ஞான பலமாக இருக்கின்றார். இவ்வாறு ஞான பலமாக இருக்கின்ற பெருமான் முன்பு ஒரு முறை சூரன் உள்ளிட்ட அந்த அவுணர்களுடைய அந்த கொடும் செயல்கள் எல்லாம் அதிகரித்து இருந்த வேளையிலேதான் தேவாதி தேவர்கள் எல்லாம் இறைவனிடத்திலே சிவபெருமானிடத்திலே வேண்டுதல்கள் செய்கின்றார்கள். அப்படி வேண்டுதல்கள் செய்வதனாலே முன்னரே அங்கே வரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நம்முடைய சக்தி ஒன்றெல்லாம் வேறு யாராலும் உன்னை வெல்ல முடியாது என்று. அப்படி கூறியதற்கு அமைவாக அந்த சிவபெருமானுடைய சக்தி ஒன்றினாலேதான் அவர்களுடைய அந்த அக்கிரமங்களை எல்லாம் நிவர்த்திக்க முடியும் என்பது தீர்மானிக்கப்பட்டோம். அப்படி இருக்கின்ற வேளையிலேதான் அங்கே ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோசாதம் என்று சொல்லப்படுகின்ற 5 முகங்கள் எம்பெருமான் சிவபெருமானுக்கு இருக்க அம்பிகையினுடைய அதோ முகமும் சேர்த்து 6 முகங்கள். அந்த 6 முகங்களை கொண்டமைந்த பெருமானாக முருகப் பெருமான் சிவபெருமானுடைய அந்த நெற்றிக்கண்ணிலே இருந்து தோற்றம் பெற்ற பெரும் சிறப்பை நாங்கள் காணுகின்றோம். ஆகவேதான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து வந்த அந்த தீப்பொறியானது பஞ்சபூதங்களின் வயிறப்பற்றி சரவண பொய்கையிலே விடப்படுகின்ற பெரும்
சிறப்பு. ஆகவே நீராகவும் மண்ணாகவும் விளங்குகின்ற அந்த சரவண பொய்கையிலே விடப்பெற்று அங்கே உமையம்பிகையினாலே அணைக்கப் பெற்று அற்புதமான அருள் சுரக்கின்ற பெருமானாக, திருவருளையெல்லாம் வாரி வழங்குகின்ற பெருமானாக கந்தவேள் பெருமான் பன்னிருகை பரமனாக வந்த பெரும் சிறப்பை பார்க்கின்றோம். சூரியன் காலையிலே உதிக்கின்றார், மாலையிலே மறைகின்றார். ஆகவே முருகப்பெருமான் பிறந்த குழந்தை அல்ல. இந்த சூரியன் காலையிலே உதிக்கின்றது, மாலையிலே மறைகின்றது, மீண்டும் நாளை உதிப்பார். அது போன்றுதான் உதித்தனன் உலகம் ஒய்ய என்பதென்ற அந்த பெரும் சிறப்புக்கெல்லாம் அமைவாக இன்றைய கலிகாலத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது தமிழ் கடவுளாக கந்தவேள் பெருமானாக கருணை மலை ஒளிகின்ற எம்பெருமான் முருகப்பெருமானை நாங்கள் நாடி வந்து தேடி வந்து வழிபாடு செய்தால் வந்த வினைகளும் வர இருக்கின்ற வினைகள் எல்லாம் முருகன் நாமத்தை உச்சரிக்க கதிகலங்கி ஓடிவிடுகின்ற பெரும் சிறப்பு எங்கள் முருகப்பெருமான் வழிபாடு. அந்த வகையிலேதான் இந்த முருகப்பெருமான் தமிழினாலே யாரெல்லாம் போற்றி துதித்து பாடி பரவி வழிபாடு செய்கின்றார்களோ, அருணகிரிநாதர் சந்த கவியினாலே பெருமானை போற்றி துதித்து வழிபாடு செய்த பெரும் சிறப்புகளை எல்லாம் நாங்கள் காணுகின்றோம். அது மட்டுமல்ல, வைதாரையும் வாழ வைக்கின்ற பெருமானாக எம்பெருமான் முருகப்பெருமான் விளங்குகின்றார். காவடியாலும் வழிபாடு செய்யலாம், பாவடியாலும் வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானை என்று சொல்வார்கள். காவடி என்பது பால் காவடி எடுத்து, பறவை காவடி எடுத்து, தூக்கு காவடி எடுத்து எங்கள் நேர்த்திகளை எல்லாம் முருகப்பெருமானிடத்திலே வைத்து வழிபாடு செய்கின்ற அடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோன்றுதான் பாவடியாலும் வழிபாடு செய்யலாம். பாடலினாலே உள்ளம் முருகி எங்கள் முருகப்பெருமானை கசிந்துருகி முருகு முருகு என்று உருகி உருகி எவரொருவர் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அருள்மலை ஒளிகின்ற பெருமானாக கந்தவேள் பெருமான் விளங்குகின்ற பெரும் சிறப்புகளை எல்லாம் நாங்கள் காணுகின்றோம் அல்லவா? அந்த வகையிலேதான் நாரத மாமுனியானவர் முன்பொரு சமயத்திலே ஒரு மாங்கனியை கொண்டு வந்து கொடுத்த வேளையிலே உமையம்மை சொல்லுகின்றார், இந்த மாம்பழத்தை இரண்டாக்கி விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் கொடுத்து விடுவோம் என்று. அந்த வேளையிலே சிவபெருமான் சொல்லுகின்றார், இரண்டாக்கினால் அதன் தனித்தன்மை கெட்டுவிடும், அதனாலே அதை ஒருவருக்குத்தான் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுப்பதென்றால், முதலிலே யார் உலகை சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கே மாங்கனி என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற வேளையிலே முருகப்பெருமான் உலகை சுற்றி மயில் மீது ஏறி அமர்ந்து வலம் வருகின்றார். விநாயகப் பெருமானோ அம்மையப்பரை வலம் வருகின்றார். முருகப்பெருமான் வந்த வேளையிலே மாங்கனி விநாயகப் பெருமானுடைய திருக்கரத்திலே இருக்கின்றது. ஆனால் இரண்டு பேருடைய செயல்களினூடாக உயரிய தத்துவம் வெளிப்படுத்தப்பட்டது. என்னவென்றால், அம்மையப்பரே உலகு என்று விநாயகப் பெருமான் சொன்னார். முருகப்பெருமான் சொல்லுகின்றார், உலகம்தான் அம்மையப்பர் என்று சொல்லி. ஆகவே விநாயகப் பெருமான் அம்மையப்பரே உலகம் என்று சொல்ல, உலகம்தான் அம்மையப்பர் என்று சொன்ன பெருமானாக முருகப்பெருமான் விளங்குவதை நாங்கள் காணுகின்றோம் அல்லவா? இவ்வாறு விளங்குகின்ற பெருமான் கந்தவேள் பெருமான் இந்த பூமியின் கண்ணே வாழுகின்ற அடியவர்களுக்கு உயரிய நல்ல சிந்தனைகளை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காக அவை பாட்டிக்கு ஞான பழம் கொடுக்கின்றார். ஞான பழமாக ஞான பண்டிதனாக விளங்குகின்ற பெருமான் எங்கள் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஔவையார் மூலமாக அரிய பெரிய செய்திகள் எல்லாம் இந்த மானுடர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஞான பழம் கொடுக்கின்றார். ஞான பழம் கொடுத்து விட்டு அரிது என்றால் என்ன, அதாவது அரியது எது, பெரியது எது, கொடியது எது, இனியது எது என்று எல்லாம் கேட்டுக்கொள்ளுகின்றார். அப்படி சொல்லுகின்ற வேளையிலே அரிது அரிது மானுடர் ஆதல் அரிது என்று சொன்னார். அப்படி இருக்கின்ற வேளையிலே அதைவிட அரிது, அப்படி ஒவ்வொன்றையும் கேட்கின்ற பொழுது அவை எல்லாவற்றிற்குமே தெளிவான அங்கே விடை பகர்ந்தார் அவை. அதுபோன்றுதான் பெரிது எது என்று கேட்ட பொழுது பெரிது பெரிது புவனம் பெரிதேன். புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் இருந்து வந்தோம். கரியமாலோ அலை கடலிலே துயில்
கொள்பவன் அலைகடலோ அகத்தியருடைய கமண்டலத்துள் ஒடுக்கம். அகத்தியரோ வானத்திலே ஒரு சிறு நட்சத்திரம், வானமோ ஆதிசேடனுடைய ஒருதலை பாரம், ஆதிசேடனோ அம்பிகையினுடைய சிறுவிரல் மோதிரம், அம்பிகையோ சிவனுள் ஒரு பாகம். அப்படி இருக்கின்ற பொழுது பெரிது எது என்பதற்கு அந்த சிவபெருமானோ தொண்டருக்குள் அடக்கம். பக்தி வலையில் படுவோம் காண்க, சிந்தையும் செல்லால் சேட்சியன் காண்க. எவரொருவர் உள்ளமுருகி நின்று வழிபாடு செய்கின்றார்களோ அவ்வாறு உள்ளமுருகி வழிபாடு செய்கின்ற அடியவர்களுடைய பக்தியினாலே அகமகிழ்ந்து அவர்களுடைய உள்ளக்குகையிலே எழுந்தருளி இருப்பார் இறைவன் என்பதைத்தான் அங்கே வெளிப்படுத்துகின்றார். அதனாலேதான் தொண்டு என்பது தொண்டு என்பது மிக மிக மேலானது. அந்த வழியிலேதான் நாங்கள் இங்கே தொண்டுகளை எல்லாம் செய்து வருகின்ற அந்த பெரும் சீலர்களை நாங்கள் இங்கே காணுகின்றோம். ஆகவேதான் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று அங்கே தொண்டுகளை எல்லாம் செய்கின்ற அந்த அடியவர்களுடைய பெரும் சிறப்புகளை எல்லாம் முருகப்பெருமான் அவை பாட்டியாருடைய அந்த வாயினாலே நமக்கு கூற செய்திருக்கின்றார். ஆகவேதான் முருகப்பெருமான் அளவிடற்கரிய அற்புதங்களை எல்லாம் ஆற்றுகின்ற பெருமான், 6 முகங்களையுடைய பெருமான் என்று சொல்லி கூறுகின்றோம். அந்த 6 முகங்களினாலும் ஈசானம் மேல் நோக்கிய முகம், தற்புருஷம் அகூரம் வாமதேவம் சத்தியோஜாதம் அதோமுகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 6 முகங்களினாலும் 6 திசைகளும் நோக்குகின்ற பெருமான் முருகப்பெருமான். திசைகள் 4 தானே என்று நீங்கள் கேட்கலாம். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மேல் கீழ் என்று சொல்லப்படுகின்ற 6 திசைகளிலும் தன்னுடைய 6 திருமுகங்களினாலே நோக்கி திருவருளை எல்லாம் அள்ளி வழங்குகின்ற பெருமானாக கந்தவேள் பெருமான் விளங்குகின்ற பெரும் சிறப்புகளை பார்க்கின்றோம். முருக பெருமானுடைய கையிலே இருக்கின்றதே அபார சக்தி கொண்ட வேல். அந்த அபார சக்தி கொண்ட வேலானது 6 முகங்கள் எப்படி முருகப்பெருமானில் இருக்கின்றதோ அதுபோன்று 6 பட்டைகள் அந்த வேலுக்கும் இருக்கின்றன. அந்த வேளானது துஷ்ட நிக்கிரக சுஷ்ட பரிபாலனம் செய்கின்ற பெரும் சிறப்பு மிக்கது. ஆகவேதான் முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலே இருந்து அங்கே சென்று தீயவற்றை எல்லாம் அழித்து மீண்டும் முருகப்பெருமானுடைய திருக்கரங்களிலே வந்து தங்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியதாக அந்த வேல் அமைந்து கொள்ளுகின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், மானுடர்களுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது யாருக்குமே அதாவது பல்வேறு ஆயுதங்கள் இருக்கின்றன. கத்தி, கோடரி, மண்வெட்டி என்றெல்லாம் எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கின்றன. ஆனால் யாருக்குமே கத்தி, மண்வெட்டி, கோடரி என்று பெயர் வைப்பதில்லை. அந்த படைக்கிற நாயகமாக மேலான ஆயுதமாக விளங்குவது வேலாயுதம். அந்த வேலாயுதம் என்ற பெயரை அடியவர்களுக்கு அங்கே சூட்டுகின்ற பெரும் சிறப்பை பார்க்கின்றோம். அதனாலேதான் அந்த வேலாயுதம் என்பது மிக மிக மகிமை பொருந்திய ஆயுதமாக படைக்கல அந்த சிறப்புகள் எல்லாம் பொருந்தியதாக விளங்குகின்ற பெரும் சிறப்புகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சங்க காலத்தில் யாராவது தமிழே முருகன் என்று பார்க்கின்றோம். சங்க காலத்திலே சங்க புலவர்கள் 49 பேருக்கும் தலையாய புலவராக விளங்கியவர் நக்கீரன். அப்படி இருக்கின்ற வேளையிலே அவர் சிவ வழிபாடுகளை எல்லாம் குறை நின்று செய்து வருகின்ற ஆற்றல் பொருந்தியவர். இப்படி இவை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கற்குமுகி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பூதம் இருக்கின்றது. சிவ பூசையிலே யார் யாரெல்லாம் தவறு விடுகின்றார்களோ அவர்களை கொண்டு போய் சிறையிலே அடைத்து வேளா வேளைக்கு நல்ல அறுசுவை உணவுகளை, சத்தான உணவுகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு நிபந்தனையின் அடிப்படையிலே யார் யார் சிவ பூசையிலே தவறு செய்கின்றார்களோ தவறு செய்பவர்களை கொண்டு போய் அவர்களை சிறைப்படுத்தி அவர்களுக்கு வேளா வேளைக்கு நல்ல உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது கூறுகின்றது என்னவென்றால், உங்களிலே 1000வது ஆள் எப்பொழுது சேருகின்றாரோ அப்பொழுது நான் உங்களை உண்ணத் தொடங்கி விடுவேன். அதுவரைக்கும் நான் உங்களுக்கு உணவுகளை தந்து கொண்டிருப்பேன் என்று கூறிவிட்டு சிவபூசையிலே பாருங்கள், அந்த பூதமும் நல்ல செயலைத்தான் செய்கின்றது. யார் சிவ பூசையிலே தவறு விடுகின்றார்களோ அவர்களைத்தான் தண்டிக்கின்றது. தண்டனை என்ற பெயரிலே அவர்களுக்கு நல்ல உணவுகளைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது.
வீட்டிலே கூட அப்படியான சுவை மிகுந்த உணவு கிடையாது. ஆகவே அந்த கற்குமுகு என்கின்ற பூதம் இந்த செயலை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இன்றைய காலத்திலே வழிபாடுகளை செய்கின்றோம். இறைவனுடைய மகிமைகளை மிக்க அந்த பதிகங்களை எல்லாம் பாராயணம் செய்கின்றோம். நமசிவாய வாழ்க, நாதன்தான் வாழ்க நாங்கள் பாராயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். தொலைபேசி அளவினால் படித்த குறையை எடுத்து காதிலை வைத்து கதைக்கின்றோம். ஆகவே எங்களுடைய அந்த புலனானதே திசை மாறிவிட்டது. வீடுகளிலே சுவாமி அறையில் என்று வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். வாசலிலே வந்து யாராவது கூப்பிட்டால் எங்களை அறியாமலே யார் அது என்று கேட்கின்றோம். வழிபாடு கலைந்து விடுகின்றது. ஆகவேதான் சிவ பூஜையிலே தவறுவிடக் கூடாது. மனம் ஒன்றைத்தே எங்கள் வழிபாடுகளை செய்ய வேண்டும். திரிகரண சுத்தியோடு வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும். அப்படியான திரிகரண சுத்தியோடு நாங்கள் எல்லாம் வழிபாடு செய்கின்ற பொழுது இறைவனுடைய அந்த திருவருள் பார்வை நமக்கு கிடைத்து விடுகின்றது. இவ்வாறுதான் அந்த சிவபூசையிலே தவறு செய்பவர்களை அந்த பூதமானது கொண்டு போய் அடைத்து வைத்து நல்ல உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற வேளையிலே நக்கீரர் என்று சொல்லப்படுகின்ற புலவரும் வருகின்றார். வருகின்ற வேளையிலே ஒரு திருக்குளம் இருக்கின்றது. அருகிலே பரந்து விரிந்த ஒரு மரம். அந்த இடத்திலே சிவபூசை செய்வதற்கு உகந்த இடம், அமைதியான இடம் என்று கருதி சிவபூசை செய்வதற்கு அமர்ந்து கொள்ளுகின்றார். இப்பொழுது சிவபூசையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே மரத்திலே இருந்து ஒரு இலை கீழே விழுகின்றது. அந்த இலையினுடைய பாதி தரையிலே இருக்கின்றது, பாதி தண்ணிக்குள்ளே இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற வேளையிலே அந்த பாதி தரையிலே இருப்பது பறவையாக மாறுகின்றது. தண்ணிக்குள்ளே விழுந்தது மீனாக மாறுகின்றது. இது ஒன்றும் கவர்ந்தபடியமல்ல. அவர் அந்த பூசையிலே இருக்கின்ற பொழுது தரையிலே விழுந்த பறவை தரையை நோக்கி இழுக்கின்றது. தண்ணிக்குள்ளே விழுந்த இலை மீனாக மாறி தண்ணியை நோக்கி இழுக்கின்றது. இப்பொழுது ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு போராட்டம். ஒன்று கரையை நோக்கி தரையை நோக்கி இழுக்க, இன்னொன்று தண்ணீரை நோக்கி இழுக்கின்றது. சிவபூசையிலே இருக்கின்ற நக்கீரருடைய மனம் கலைந்து விட்டது. இப்படி அந்த மனம் கலைந்து விட்டதனாலே இதைத்தான் அந்த கற்குமுகி என்கின்ற பூதம் பார்த்து கொண்டிருந்தது. யார் சிவபூசையிலே தவறு விடுகின்றார்களோ அவர்களை கொண்டு போய் சிறைப்படுத்துவது. ஆகவே நக்கீரர் சிவபூசையிலே தவறிவிட்டார் என்று அவரை கொண்டு போய் சிறையிலே அடைக்கின்றது. இப்பொழுது 999 பேர் அங்கே இருக்கின்றார்கள். நக்கீரரோடு 1000வது ஆள் சேர்ந்து விட்டார். அங்கு இருப்பவர்கள் எல்லோரும் நக்கீரர் மீது கோபம் கொள்ளுகின்றார்கள். இதுவரை நாங்கள் அங்கு இருக்கின்றோமே, அடைபட்டு இருக்கின்றோமே என்ற கவலை இல்லை அவர்களுக்கு. ஏனென்றால் வேளா வேளைக்கு நல்ல உணவு, மிகுந்த சத்து மிகுந்த உணவை கொடுத்து அவர்களை கொழுக்க வைத்துக் கொண்டிருந்தது அந்த கற்குமுகி என்கின்ற பூதம். ஆகவே நாங்கள் இங்கே இருக்கின்றோம் என்கின்றது அவர்களுக்கு கவலை இல்லை. இப்பொழுது 1000வது ஆள் சேர்ந்து விட்டாரே, இனி எங்களுடைய வாழ்வுக்கு முடிவு வந்து விட்டதே. ஏனென்றால் அந்த பூதம் சொல்லி இருக்கின்றது, 1000வது ஆள் எப்பொழுது சேருகின்றாரோ அப்பொழுது நான் உங்களை உண்ண ஆரம்பித்து விடுவேன் என்று. அப்படி இருக்கின்ற வேளையிலே அங்கு இருப்பவர்கள் எல்லாம் நக்கீரரை பார்த்து, எங்கேயா இருந்து வந்தாய்? இவ்வளவு நாளும் நாங்கள் நன்றாக சந்தோஷமாக கவலையே இல்லாமல் இருந்தோம். வேளா வேளைக்கு உணவுகளை எல்லாம் வழங்கிக் கொண்டிருந்தன அந்த பூதம். அப்படி இருக்கின்ற பொழுது நீ ஒருவர் வந்ததாலே எங்கள் வாழ்வு முடிந்துவிடப் போகின்றதே என்று எல்லோரும் அந்த நக்கீரர் மீது தங்கள் பார்வையை திருப்பினார்கள். அந்த கற்குமுகி என்கின்ற பூதமோ, நான் நீராடி வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு அதை நீராட சொல்லிவிட்டது. பாருங்கள், ஒரு பூதம் கூட நீராடி வருகின்றேன் என்று சொல்லுகின்றது. நாங்கள் உணவருந்துவதற்கு முன்பதாக நீராடி
மலர்களை இறைவனுடைய திரு பாதங்களிலே வைத்து மலர் பறிக்க முடியவில்லை என்றால் ஒரு பத்திரத்தையாவது ஒரு பச்சிலையாவது இறைவன் திரு பாதங்களிலே வைத்து விட்டுத்தான் நாங்கள் உணவருந்த வேண்டும். அங்கே பாடியிருக்கிறார், திருக்கோவில் இல்லாத திருவிலூரும் திருவண்ணூர் அணியாத திருவிலூரும் பருக்கோடி பத்துமையால் பாடாவூரும் பாங்கினோடு வலதடிகள் எல்லாவூரும் இருப்போடு வெஞ்சங்கம் ஊதாவூரும் விதானமும் வெண்கொடியும் எல்லாவூரும் அருப்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும். அந்த பூதம் கூட நீராடி வருகின்றேன் என்று விட்டு சொல்லுகின்றார். அது என்ன? நீராடுகின்றோம். நீராடுவதென்றால் என்ன? நாங்கள் நீரினாலே நீராடுகின்றோம். எங்கள் புறச்சுத்தம் ஏற்படுகின்றது, புற அழுக்கு போகின்றது. அகச்சுத்தம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நீரு, அந்த திருநீற்றினை நாங்கள் பூச வேண்டும். ஆகவேதான் நீரில்லா நெற்றி பால் என்று சொல்லுவார்கள். என்னுடைய மேனியிலே நாங்கள் எந்த வேளையிலும் விபூதி அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை திருமுருக கிருபானந்த வாரியார் பஸ் வண்டியிலே பயணம் செய்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நீலக்காற்றத்தை அணிந்த 2 பேர் அருகே இருந்து தங்களுக்குள்ளே கதைத்துக் கொள்ளுகின்றார்கள். வீட்டு சுவருக்கு அடிக்கிற வெள்ளையை யாரோ மாறி ஐயாக்கு அடிச்சு போட்டார்கள் போலும் என்று. இப்படி தங்களுக்குள்ளே கதைத்தவர்கள் ஒரு கட்டத்திலே எழுந்து வந்து திருமுருக கிருபானந்த வாரியாரை பார்த்து கேட்கின்றார்கள், பெரியவரே, வீட்டு சுவருக்கு அடிக்கிற வெள்ளையை யாரோ மாறி உங்களுக்கு அடித்து விட்டார்களோ என்று சொல்லி அவரை பார்த்து கேட்டார்கள். ஏனென்றால் மேனியெல்லாம் விபூதி பூச்சு. அப்படி இருக்கின்ற பொழுது சும்மா விட்டு விடுவார். அவர், தம்பி இங்கே வா என்று கூப்பிட்டு சொன்னார். என்ன சொல்லுகின்றார் என்றால், குடியிருக்கிற வீட்டுக்கு தான் தம்பி வெள்ளை அடிப்பார்கள், காலியா போன வீட்டுக்கு யாருமே வெள்ளை அடிக்க மாட்டார்கள். 2 விடயம், ஒரு சொல்லிலே 2 விடயத்தை குறிப்பிடுகின்றார். அதாவது குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பார்கள், காலியா போன வீட்டுக்கு யாருமே வெள்ளை அடிக்க மாட்டார்கள். தலையிலே மூளை இருப்பவன் தான் விபூதி அணிவான், மூளை இல்லாதவன் விபூதி அணிய மாட்டான் என்பதைத்தான் குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பார்கள், காலியா போன வீட்டுக்கு வெள்ளை அடிக்க மாட்டார்கள் என்று சொன்ன உடனே யதார்த்தத்தை, உண்மையை உணர்ந்து இடது கையின் மேலே வலது கை வைத்து அவரிடத்திலேயே விபூதி வாங்கி தங்கள் திரு நெற்றியிலே அணிந்துவிட்டு அவர் பாதம் தொட்டு வணங்கி விலகி சென்றார்கள். ஆகவேதான் நீராடி இந்த விபூதி என்பது தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய மாமருந்து. அதனாலேதான் பாடினார்கள், மந்திரமாவது நீரு என்று சொல்லி. ஆகவே அந்த பூதம் கூட நான் நீராடி வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகின்றது. இங்கு இருப்பவர்கள் எல்லாம் நக்கீரரை பார்த்து, என்னையா செய்தாய், நீ எங்கேயா இருந்து வந்தாய், எங்கள் வாழ்வு இன்றோடு முடிந்துவிடப் போகின்றதே என்று அவர்கள் கேட்டுக்கொள்ள கவலை வேண்டாம் என்று அவர்களுக்கு ஆணித்தரமாக சொன்னார். 999 பேருக்கும் அப்படி கூறிவிட்டு, இறைவன் எங்களை காப்பாற்றுவார், அந்த இறைவனுடைய அந்த அருளை எல்லாம் பெற்றவன் நாம் என்று சொல்லி திருமுருகாற்றுப்படை, பாருங்கள், தமிழிலே திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை இலக்கியம் என்பார்கள். அது ஆற்றுப்படுத்துவது என்பது வழிப்படுத்துவது. நாங்கள் இந்த செல்வச்சின்னதி ஆலயத்திலே இந்த ஆசிரமத்துக்கு வர வேண்டும் என்றால் எப்படி வருகை தர வேண்டும் என்றால், இந்த ஆசிரமத்திலே இருந்து அந்த திருவருளை எல்லாம் பெற்று ஒருவர் இப்படி சென்றால் இங்கே செல்லலாம் என்று வழிப்படுத்துவது போன்று முருகப்பெருமானுடைய திருவருளை எல்லாம் பெற்று அந்த நக்கீரர் ஏனையவர்களை வழிப்படுத்துவதாக திருமுருகாற்றுப்படையை பாடுகின்றார். அந்த திருமுருகாற்றுப்படை அவர் பாடுகின்ற பொழுது, நாங்கள் பெரிய புராணம் பாடுகின்ற பொழுது உலகெல்லாம் உணர்ந்து என்று ஊனாவிலே தொடங்கியது. அதுபோன்று இந்த திருமுருகாற்றுப்படை பாடுகின்ற பொழுது ஊனாவிலேயே தொடங்குவதை பார்க்கின்றோம். அகர உகர மகரம், இதுதான் ஓம் என்ற தத்துவத்தை கொண்ட பெருமான் எங்கள் முருகப் பெருமான். அப்படி இருக்கின்ற வேளையில் பாருங்கள், சுப நேரம் அங்கே மணி யோசை கேட்கின்றது. அப்படி இருக்கின்ற அந்த அற்புதமான வேளையிலேதான் அந்த திருமுருகாற்றுப்படையிலே 6 வடை வீட்டினுடைய சிறப்புகளை எல்லாம் அனைத்து அவர் பாடுகின்றார்.
பெருமானுடைய கையிலே இருக்கின்றது அந்த அபார சக்தி கொண்ட வேல். மாணிக்கவாசகர் அதை பாடுகின்ற பொழுது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று சொல்லி அந்த வேலை சிறப்பித்து பாடியிருப்பதை பார்க்கின்றோம். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, மிக மிக மகிமை மிக்கது அந்த வேல். அந்த வேளானது அந்த சிறையை எல்லாம் தகர்த்து அங்கிருக்கின்ற அந்த 1000 பேரையும் காத்த வரலாற்று சிறப்பு இருக்கின்றது. ஆகவேதான் அவர் பாடுகின்ற பொழுது திருப்பரங்குன்றம் அந்த 6 படை வீட்டிலே முதலாவதாக அமைந்து கொள்ளுகின்றனர். குன்றுதோறும் ஆடுகின்ற பெருமான் குமரன், மன்றுதோறும் ஆடுகின்ற பெருமான் நடராஜ பெருமான். மன்று என்றால் என்ன? மன்று என்றால் சபை. அதனாலேதான் மன்றாடி மைந்தனை என்று சொல்லி முருகப்பெருமானை, மாலோனின் மருகோனை மன்றாடி மைந்தனை என்று சொல்லி அருணகிரிநாதர் பாடியிருப்பதை பார்க்கின்றோம். நல்ல தமிழினாலே, தூய தமிழினாலே எம்பெருமான் முருகப்பெருமானை போற்றி துதித்து பாடிய பெரும் சிறப்புகளை எல்லாம் பார்க்கின்றோம். மன்றாடி என்று சொன்னால் நாங்கள் பொருள் கொள்வோம், ஒருவரிடத்திலே மன்றாடு அல்ல. மன்று என்றால் சபை. அந்த மன்றேன் என்று ஆடுகின்ற பெருமான் நடராஜ பெருமான். அந்த நடராஜ பெருமானுடைய மைந்தராக விளங்குகின்ற பெருமான் குன்றுதோடு ஆடுகின்ற குமர பெருமான். அதனாலே எங்கெல்லாம் குன்று இருக்கின்றதோ குன்றுவேன் என்று ஆடுகின்ற பெருமான் குமரன், மன்றுவேன் என்று ஆடுகின்ற பெருமான் நடராஜ பெருமான். ஆகவேதான் திருப்பரங்குன்றத்திலே அங்கே முருகப்பெருமான் தெய்வானை அம்மையை மனம் புரிந்த கோலத்திலே காட்சி கொடுக்கின்றார். மிக அற்புதமாக நக்கீரர் எல்லாவற்றையும் நினைத்து பாடியிருப்பதை பார்க்கின்றோம். அந்த இறைவனுக்கு, அதாவது முருகப்பெருமான் வீட்டிருக்கின்ற அந்த திருப்பரங்குன்றத்தை சிகந்தன் மலை என்று குறிப்பிடுவார்கள். ஏன் அப்படி சொல்லுகின்றார்கள்னா, தம்பி உனக்கு என்ன பேர் என்று சொல்லி ஒருவர் கேட்கின்றார். தன்னுடைய பெயரை சொன்னார். உன்னுடைய அப்பாவினுடைய பெயர் என்ன? தந்தையாருடைய பெயரை சொன்னார். தந்தையாருடைய முதலெழுத்தோடு அவருடைய பெயரை சொன்னால் எப்படி இருக்கும்? அது ஒன்று. முருகனுடைய பெயர் என்ன? கந்தர். அவருடைய தந்தையாருடைய பெயர் என்ன? சிவபெருமான். ஆகிய சிகந்தர் மலை என்று சொல்லி அழைக்கின்ற பெரும் சிறப்பு இருக்கின்றது. இவ்வாறு அந்த சிகந்தர் மலையிலே முருகப்பெருமான் தெய்வானை அம்மையை மனம் புரிந்து வீட்டிருக்கின்ற பெரும் சிறப்பை நாங்கள் பார்க்கின்றோம். தமிழே முருகன் என்று சொல்லி கூறியிருந்தோம். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, இன எழுத்து 6 திருமுகங்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தோம். இப்படி இருக்கின்ற பொழுது பன்னிருகை பரமனாக இருந்து தமிழர்களுடைய பண்பாடுகளிலே வந்தோரை வாழ வைக்கின்ற விருந்தோம்பல் பண்பாடுகள் எல்லாம் கொண்டது எங்களுடைய பண்பாடு. அப்படி இருக்கின்ற பொழுதுதான் முருகப்பெருமானை வள்ளல் என்று சொல்லி குறிப்பிடுகின்ற பெரும் சிறப்பை பார்க்கின்றோம். அதனாலே அரசனின் மனைவி அரசி, பொன்னனின் மனைவி பொன்னி, அண்ணனின் மனைவி அண்ணி, வள்ளலின் மனைவி வள்ளி. அள்ளி அள்ளி கொடுப்பவரை வள்ளல் என்றுதானே சொல்லுவார்கள். முருகப்பெருமான் இருக்கின்றார், 12 கரங்களுடையவராக இருக்கின்றார். யானைக்கு ஒரு கை. அந்த ஒரு கையிலாலே கொடுக்க கொடுக்க வாங்கி உண்டு கொண்டிருக்குமே தவிர திருப்பி எதையும் கொடுக்காது. மனிதர்களுக்கு 2 கை, தேவர்களுக்கு 4 கை, விநாயக பெருமானுக்கு 5 கை, பரமனுக்கு 10 கை, முருக பெருமானுக்கு 12 கரங்கள். அந்த 12 கரங்களினாலும் அள்ளி 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 வழங்குகின்ற பெருமான் எங்கள் முருக பெருமான். அருகே வள்ளி பிராட்டி அமர்ந்திருந்து நாங்கள் எங்களுடைய அடியவர்கள் தானே இன்னும் கொஞ்சம் கொடுங்கள் என்று சொல்லி அருகே இருந்து தூண்டுவாராம் வள்ளி பிராட்டி. அதனாலேதான் அள்ளி கொடுப்பவரை வள்ளல் என்று சொல்லுகின்றோம் அல்லவா. அதனாலேதான் அரசரின் மனைவி அரசி, பொன்னனின் மனைவி பொன்னி, அண்ணனின் மனைவி அண்ணி, வள்ளலின் மனைவி வள்ளி. அப்பா வள்ளல் முருகப்பெருமான், அம்மா வள்ளல் வள்ளி பிராட்டியார் என்று சொல்லி போற்றுகின்ற பெரும் சிறப்பை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே முருகப்பெருமான் அடியார்களுக்கு எல்லாம் தன்னுடைய திருவருளை அள்ளி வழங்குகின்ற பெருமான். எப்படி அள்ளி வழங்குவார் என்று சொன்னால், முருகு முருகு என்று உருகி உருகி வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானுடைய நாமத்தை நாங்கள் வாய்விட்டு சொல்லலாம். மூல மந்திரத்தை
வாய் விட்டு சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். முருக பெருமானுடைய நாமத்தை நாங்கள் வாய் விட்டு சொல்லி வழிபாடு செய்யலாம், மூல மந்திரத்தை வாய் விட்டு சொல்லக்கூடாது. நம்முடைய முன்னவர்களிலே, அதாவது முந்தைய அம்மாமார்கள் என்ன செய்வார்கள் என்றால் தன்னுடைய கணவனுடைய பெயரை வாய் விட்டு சொல்ல மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் வாய் விட்டு பெயரை சொன்னால் வாய் வழியாக சென்று விடுவார். உதாரணத்துக்கு சொல்லுகின்றோம், ராமபிரான் வருகின்ற வேளையிலே சீதை அப்படியே ராமபிரானை பார்க்கின்றார். ராமபிரானை பார்த்துவிட்டு அப்படியே கண்ணை மூடிவிட்டார். ஏன் நின்றவர்கள் கேட்டால், என்ன அவ்வளவுக்கு பார்க்க கூடாத வடிவமோ, அவ்வளவுக்கு வடிவில்லையோ என்று நம்மவர்கள் கேட்டார். அந்த வேளையிலே அவர் இந்த கண்களினூடாகத்தான் அவர் உள்ளே சென்றார். இப்பொழுது கண்ணை மூடிவிட்டேன், அவர் உள்ளே இருக்கின்றார், கண்ணை திறந்தால் அவர் வெளியே சென்று விடுவார். அதனாலேதான் முருக பெருமானுடைய அந்த நாமத்தை நாங்கள் வாய்விட்டு சொல்லி வழிபாடு செய்யலாம், மூல மந்திரம் வாய்விட்டு சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். இன்றைய பெண்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படி என்றாலும் போகட்டும் என்று வாய்விட்டு பெயரை சொல்லுவார்கள். ஆகவே முருக பெருமானுடைய திருவருள் என்பது அளவிடற்கரியது. அந்த முருக பெருமான் தமிழ் உபதேசம் செய்தவர்களிலே தந்தைக்கு உபதேசம் செய்த தனையனாக விளங்குகின்றார். பிரம்மனை சிறையிலே அடைத்து விட்டார். ஏன் பிரம்மனை சிறையிலே அடைத்தாய் என்று கேட்ட பொழுது படைப்பு தொழிலை செய்கின்றார். ஆனால் பிரணவத்தினுடைய பொருள் தெரியவில்லை, அதனாலே நான் சிறையில் அடைத்தேன். அப்படி இருக்கின்ற பொழுது, சரி உனக்கு தெரியுமா, நீ சொல்லுவாயா என்று சிவபெருமான் கேட்கின்ற பொழுது நான் முறைப்படி சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது முறைப்படி என்று சொன்னால் இன்றைய காலத்திலே பார்க்கின்றோம், முன்னைய காலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். ஒரு ஆசிரியருடைய வருகைக்காக மாணவர்கள் தான் காத்திருக்க வேண்டும். இன்று அப்படி அல்ல. ஆசிரியர் போய் முன்னம் நிற்பார், அதன் பின்புதான் மாணவர்கள் வருவார்கள். ஆசிரியர் தான் காத்திருப்பார். அதுபோன்று மாணவர்கள் எழுந்திருக்க ஆசிரியர் அமர்ந்திருந்து போதனை செய்வார்கள் முன்பு. இன்று மாணவர்கள் அமர்ந்திருப்பார்கள், ஆசிரியர்கள் எழுந்திருப்பார்கள். ஆகவேதான் சிவபெருமான் எழுந்திருக்கின்றார், முருகப்பெருமான் அமர்ந்திருக்கின்றார். குரு உபதேசம் அல்லவா, தந்தைக்கு உபதேசம் செய்ய வேண்டுமே. அந்த வேளையிலே சின்ன குழந்தையாக இருக்கின்ற முருகான் அப்படியே துள்ளி அவருடைய வலது தோளிலே ஏறி அமர்ந்தார். வலது தோளிலே ஏறி அமர்ந்து அவருடைய வலது காதிலே அந்த உபதேசத்தை செய்கின்றார். வலது காதிலே உபதேசம் செய்கின்ற பொழுது அப்படியே சிவபெருமான் தூக்கி இடது தோளிலே வைத்தாராம். அப்பா முருகா, நீ வலது காதிலே சொன்ன விடயத்தை அப்படியே இடது காதிலும் சொல்லிவிடு என்று. நம்மவர்கள் கேட்டார்கள், ஏன் எங்களை போலதானோ சிவபெருமான், ஒருக்கா சொன்னா அவருக்கு விளங்காதோ என்று நம்மவர்கள் கேட்டார்கள். இல்லை, ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால், வலது காது சிவனுடையது, இடது காது அம்பிகையினுடையது. அதனாலேதான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது போல மைந்தனாக விளங்குகின்ற முருகப்பெருமானுடைய அந்த உபதேசத்தை உலக மாதாவாக இருக்கின்ற அம்பிகையினுடைய திரு காதிலும் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக நீ வலது காதிலே சொன்னதை இடது காதிலும் சொல்லிவிடு என்று அப்படியே இடது காதில் சொல்ல வைத்தார். இந்த ஓம் என்பதற்குள்ளே அகர உகர மகரம் என்பன இருக்கின்றன. சிவம், சக்தி, ஆன்மா, அந்த உயரிய தத்துவ சிறப்புகள் எல்லாம் பொருந்தியதாகத்தான் அந்த ஓம் என்பது விளங்குகின்றது. இன்றைக்கும் கூட பலர் சொல்லுவார்கள், இலங்கை திருநாட்டிலே யாழ் மாவட்டத்திலே வாழ்பவர்கள் இந்த ஓம் என்பதை அனுதினமும் உச்சரிப்பவர்கள். அந்த ஓம் என்பதை முழுமையாக அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஓம் என்பதை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஓம் என்பதற்குள்ளே 1000 தத்துவங்கள் பொதிந்திருக்கின்றது. முருக பெருமானுக்கு அந்த மயூரம் என்கின்ற வாகனம் இருக்கின்றது. அந்த மயிலானது சற்று வளைந்து முருகனை பார்க்கின்ற கோலத்தை பார்த்தால் ஓம் என்ற வடிவம். விநாயகர் பெருமானுடைய திருமுகத்தை பார்த்தால் ஓம் என்ற வடிவம். இப்படியாக ஓம் என்கின்ற அந்த மகிமை மிக்க விடயத்தை
அங்கே சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த பெரும் சிறப்பை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே முருகப்பெருமான் முறைப்படி சொல்ல வேண்டும் என்று தந்தைக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்த பெரும் சிறப்பை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே இறைவனுக்குள்ளே மேலானவராக விளங்குகின்ற பெருமான் சிவபெருமான். முருகப்பெருமானுடைய உபதேசம் 3 பேருக்கு கிடைத்தது. ஆகிய ஒன்று சிவபெருமானுக்கு முனிவர்களுக்குள்ளே சிறந்தவராக விளங்குபவர் அகத்தியர். அந்த அகத்தியருக்கு கிடைத்தது. மனிதருக்குள்ளே சிறந்தவராக விளங்குபவர் அருணகிரிநாதர். அந்த அருணகிரிநாதருக்கு கிடைத்தது. பாருங்கள், முருகப்பெருமான் தெய்வங்களுக்குள்ளே சிறந்த அந்த சிவபெருமானுக்கு உபதேசம், முனிவர்களுக்குள்ளே சிறந்த அகத்தியருக்கு உபதேசம், மனிதர்களுக்குள்ளே சிறந்த அந்த அருணகிரிநாதருக்கு உபதேசம் செய்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவேதான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் என்றாலே தமிழ், தமிழ் என்றாலே முருகன் என்று போற்றுகின்ற பெரும் சிறப்புகளை எல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன. திருச்செந்தூர் பதியிலே கோயில் கொண்டிருக்கின்ற பெருமானாக 6 வடை வீடுகளிலுமே அங்கே வீட்டிலிருந்து அருள்மலை ஒளிகின்ற பெருமான். அந்த திருப்பதியிலே திருப்பணி வேலைகள் எல்லாம் நடைபெறுகின்ற வேளை, திருப்பணியை செய்வதற்கு பணமில்லையே, என்ன செய்வது என்று ஏங்கி நின்ற வேளை, பல பேர் பல பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்பொழுது பொருள்கள் வந்துவிட்டன, வேலை செய்பவருக்கு கூலியாக பணம் தானே கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்வது என்று அவர்கள் ஏங்கி நின்ற வேளை முருகப்பெருமான் கனவிலே வந்து சொன்னார், வேலை செய்பவர்களுக்கு கூலியாக தண்ணீர் இலையிலே சிறிது விபூதியை வைத்து கொடுத்து விடு. ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த விபூதியை அவர்கள் அருகிலே இருக்கின்ற தூண்டுகை விநாயகர் ஆலயத்துக்கு அப்பால் சென்றுதான் அதை பிரித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது அங்கே திருப்பணி வேலைகளுக்காக வருகின்றார்கள். சில பேர் 5 மணியோடு செல்வார்கள், சில பேர் 6 மணியோடு செல்வார்கள், சில பேர் 7 மணியோடு செல்வார்கள். சில பேர் நல்ல முழுமையாக மனநிறைவோடு வேலை செய்தார்கள், சில பேர் ஒருவரும் காணவில்லை தானே என்று அரைகுறையாக வேலை செய்தார்கள். வேலை முடித்து செல்பவர்களுக்கு பன்னீர் இலையிலே விபூதி வைத்து கொடுக்கப்பட்டது. தூண்டிகை விநாயகர் அங்கே இருக்கின்றார், அவர் தூண்டிக் கொண்டிருப்பார், தம்பியை போய் பார்த்துட்டு போ, தம்பியை போய் பார்த்துட்டு போ, தம்பியை போய் பார்த்துட்டு. அதனாலே அவருக்கு தூண்டுகை விநாயகர் என்கின்ற பெயர் இருக்கின்றது. தண்ணீரிலை விபூதியோடு அவர்கள் செல்லுகின்றார்கள். தூண்டுகை விநாயகர் ஆலயத்துக்கு அங்காலே சென்று தண்ணீரிலையை பிரித்து பார்க்கின்ற பொழுது நிறைந்த வேலை செய்தவர்களுக்கு தங்க காசுகள் அந்த தண்ணீரிலையில் இருந்தது. ஒருவரும் காணவில்லை தானே, சும்மா இருந்து விட்டு போவோம் என்றவர்களுக்கு பிரித்து பார்த்தால் விபூதி தான் இருந்தது. பாருங்கள், முருகப்பெருமானுடைய செயலை. ஆகவே நான் முருகப்பெருமானை முதலிலே சொல்லி இருக்கின்றோம், காவடியாலும் வழிபாடு செய்யலாம், பாவடியாலும் வழிபாடு செய்யலாம் என்று. முருகப்பெருமானை உள்ள முருகில் பாடி பரவி வழிபாடு செய்பவர்களுக்கு அருள் புரிவார். காவடி எடுத்து ஆடி வந்து வழிபாடு செய்பவர்களுக்கும் அருள் புரிவார். இப்படி இருக்கின்ற வேளையிலேதான் எத்தனையோ அடியவர்களுக்கெல்லாம் அருள் புரிந்த வெறும் சிறப்புகளை நாங்கள் காணுகின்றோம். முருகன் பெருமையா, முருகன் ராமம் பெருமையா என்று கூட நம்மவர்கள் கேட்பார்கள். இன்றைய காலத்திலே இறைவன் இருக்கின்றாரா, அவர் எங்கிருக்கின்றார் என்று கூட கேட்பார்கள். ஆகவேதான் ஒரு அடியவர் கேட்டார், கடவுள் இருக்கிற இடத்தை காட்டு, நான் உனக்கு ஒரு மாம்பழம் தருகின்றேன். என்ற மாம்பழ கதையோட தொடர்புடையவர் தானே முருகப்பெருமான். கடவுள் இருக்கிற இடத்தை காட்டி நான் உனக்கு ஒரு மாம்பழம் தருகின்றேன் என்று சொல்ல, அதற்கு அவர் சொல்லுகின்றார், கடவுள் இல்லாத இடத்தை காட்டி நான் உனக்கு 2 மாம்பழங்கள் தருகின்றேன். ஆகவே எல்லா இடங்களிலுமே முருகப்பெருமான் வீட்டிருக்கின்றார், திருவருளை எல்லாம் வாரி வழங்குகின்றார். அதனாலேதான் நாங்கள் தூய தமிழினாலே எம்பெருமான் முருகப்பெருமானை பாடி பரவி வழிபாடு செய்வோமாக இருந்தால், அருணகிரிநாதர் கூட இந்த உலகிலே வாழ முடியாது என்று தன்னுடைய உயிரை மாய்ந்து கொள்வதற்காக முன்வினை பயன் எதிர்வினை பயன் என்று 2ம் தொடர்புபடுகின்றன. முன்வினை பயன் தற்கொலைக்கு
தூண்டுகின்றது, எதிர்கால நல்வினை பயன் கோவில் கோபுரத்தை நாட வைக்கின்றது. அந்த வேளையிலேதான் முருகப் பெருமானுடைய திருவருள் கிடைக்கின்றது. ஆக நிறைவாக ஒரு விடயத்தை கூறிவிட்டு நிறைவுக்கு வருகின்றோம். சிறுவயதிலே நாங்கள் தவறு விடுகின்றோம். சிறுவயதிலே எழுவதை அழிவப்பரினாலே அழிக்கின்றோம். சற்று வளர்ந்த பின்பு பேனையால் எழுதுவதை அதற்கும் அழிப்பதற்கு கருவியானால் எங்கள் தலையிலே பிரமன் கட்டுக்கட்டாக எழுதியிருக்கின்றாரே, அதை எண்ணத்தால்தான் அழிக்கிறது என்று கவலை கொண்ட வேளையில் அருணகிரிநாதர் சொன்னார். அயன் எழுத்து, அந்த பிரமன் எழுதிய எழுத்து முருகப் பெருமானுடைய திருவடியின் சென்னியில் பட்டு அழிந்தது. பாருங்கள், தற்கொலைக்கு போனவர் என்று உலகம் போற்றுகின்ற உத்தமராக எத்தனை பாடல்களை தந்தார். முருகப் பெருமான் அகமகிழ்ந்தார். அதனாலேதான் அந்த முருகப் பெருமானை நாங்கள் தமிழாலே பாடினால் தமிழ் கடவுளாக விளங்குகின்ற கந்தவேல் பெருமான் கலி காலத்திலே நாங்கள் பாடுகின்றோம். கலிபயமும் இல்லை, யமபயமும் இல்லை. கந்தவேல் பெருமானை கலியுக வரதனாக விளங்குகின்ற கந்தவேல் பெருமானை தமிழாக விளங்குகின்ற தமிழே முருகன் என்பவரை நாங்கள் போற்றி தொழுவோமாக இருந்தால் வந்த வினைகளும் வர இருக்கின்ற வினைகளும் கந்தா என்று சொன்னால் கதி கலங்கி ஓடிவிடும் என்பது போல தூரலில்லாதே வகையே சுற்றி வருகிறது வேல் என்று பாரதி பாடியது போல நாங்கள் கந்தவேல் பெருமானை எல்லாம் பாடி பரவி போற்றி வழிபாடு செய்து மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வோம் என்று கூறி இவ்வளவு நேரமும் உங்களுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் நன்றி கூறி பெருமானுடைய பெயரினாலே சமூகத்துக்கெல்லாம் வேண்டிய உயரிய பெரும்பணிகளை, அறப்பணிகளை, திருப்பணிகளை, உயர்பணிகளை எம்பெருமான் முருகவேளினுடைய அந்த நெறிப்படுத்தலிலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகளுடைய பொன்னார்ந்த திருவடிகளுக்கு நன்றிகளை கூறி இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒழுங்கமைத்து வெள்ளிக்கிழமை தோறும் இங்கே நடைபெறுகின்ற இந்த மகிமை மிக்க நிகழ்வுகளோடு நம்மையெல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஓய்வு பெற்ற அதிபர் அவர்களுடைய திருவடிகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே திருத்தொண்டுகளை எல்லாம் குறைவென்று செய்து வருகின்ற அணுக்க தொண்டு, அதனால் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அவர்களை கூற வேண்டும் என்று முருகன் விரும்பினர். அதனாலே தமிழே முருகன் என்பதற்குள்ளே அதையும் இணைத்திருந்தோம். அவர்களுக்கும் மேலான பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு மனம் மொழி மெய்களினாலே பூசிக்கின்ற அனைத்து முருகப்பெருமான் அடியார்களுக்கு நிறைந்த திருவருளை கந்தவேல் பெருமான் வாரி வழங்க வேண்டும் என்று இந்த வேளையிலே மீண்டும் பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதேவதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நல்லூர்களாக வாழ்க. நன்றி.